அனுவும் டெய்லரும் ட்வின்ஸ்ன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட மறைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா எனக்காக அம்மா அனுவையும் அபியையும் கன்ஃபார்மா மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நான் அபி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவாங்க. சூப்பர் மாப்ள, நீ சொன்னதை அப்படியே பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாவை ஆள் வச்சு கடத்த வேண்டியது என் பொறுப்பு. இந்த பென்ட்ரைவ் என்கிட்டே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓஹோ, பென்ட்ரைவ் உன்கிட்ட தான் இருக்கா? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், எடுத்து காட்டுறேன். சஞ்சீவ், சொல்லு டெய்லர். உன் பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா என்ன ஆனா? எங்க அக்கா பண்ண தப்புக்கு நீ ஏன் பழி ஏத்துக்கிட்டு அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் சஞ்சீவ். ட்வின்ஸ் விஷயத்தை மறைச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்தினது நான் தானே சொல்லி எல்லா பழியும் நானே ஏத்துக்கிறேன். அத்தை என்ன மன்னிச்சு உன்னையும் என்னையும் சேர்த்து வைப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பா அம்மா உன்னை ஏத்துக்குவாங்க, உன்னை புரிஞ்சுக்குவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அனு உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணியும் உன்னால எப்படி அவளை காப்பாத்தணும்னு நினைக்க முடியுது? அவ என்னதான் எனக்கு கெடுதல் பண்ணாலும் அவ என் அக்கா. என்னைக்கும் அக்காவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ அனுவை விட எப்பவுமே பெஸ்டா இருக்க. கிரேட். நீ வேணா பாரு, அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அம்மா உன்னை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. நீயும் அனுவும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா எங்க வீட்டுல வாழ போறீங்க. சரி, டெய்லர் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நாளையோட அந்த ஸ்ரீஜாவோட ஆட்டத்துக்கு கடைசி நாள். அக்காவும் தங்கச்சியும் மேரேஜ் பண்ணி ஒன்னா ஒரே வீட்டுல வாழ போறீங்களா? அது நடந்தாதானே? ஸ்ரீஜாவை கடத்துறது தான் உங்க பிளான்னா அதை இப்பவே அவகிட்ட சொல்லி உங்க பிளானை முறியடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இத போய் அவகிட்ட சொன்னா அவ கடத்த விட மாட்டா. அப்புறம் இந்த பிளானும் தோத்து போய் வேற ஒரு பிளான் போடுவீங்க. அந்த பிளான் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாம ரொம்ப சிக்கலாயிடும். அதனால ஸ்ரீஜாவை கடத்துங்க. நீங்க கடத்துனதுக்கு அப்புறம் நான் அவளை காப்பாத்துறேன். முகூர்த்த நேரத்துல ஸ்ரீஜா வரமாட்டான்னு நீங்க நினைக்கும் போது நான் அவளை மண்டபத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க வச்சு உங்க எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கறேன். அப்படி நான் கொண்டு வந்து நிறுத்தினாதான் அடுத்த பிளான் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. சஞ்சீவ், அப்ப உனக்கு வேற வழி இல்லாம நீ சீதாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுவ. என் அண்ணன் சொத்து முழுக்க எனக்கு கிடைக்கும். ஐயோ, அதை நினைக்கும் போது செம்மையா இருக்கே. ஓகே, இந்த பிளானை யாருக்கும் தெரியாம பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த சிந்தாமணி யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காளி கிட்ட இருக்கிற பென்ட்ரைவை தூக்குறேன். சமையல்கார் வந்துட்டாருமா? என்னப்பா இன்னும் கட்டிட்டு இருக்க? சீக்கிரம் கட்டுப்பா. கட்டிரமா. அப்புறம் மளிகை சாமான்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுமா. அப்புறம் என்னப்பா இன்னும் லைட் போடாம இருக்க? சீக்கிரம் லைன் போட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல லைட் போட்டுருவேன். நைட் டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கமா, முடிஞ்சிடும். சீக்கிரம் போய் என்னன்னு பாருங்க. சரிங்கம்மா, போய் பாத்துறேன்மா. என்ன எதுவுமே கட்டாம இருக்காங்க? அப்புறம் என்னாச்சு? ஐயோ சம்மந்தி, என்னாச்சு? என்னாச்சு சம்மந்தி? ஒண்ணு இல்ல, உட்காருங்க உட்காருங்க. பாத்து. என்ன சீதா, பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அறக்க பறக்க சந்தோஷமா வேலை பாக்குறதெல்லாம் சரிதான், அதே மாதிரி உன்னையும் பாத்துக்கணும்ல. இப்ப பாரு, கால்ல அடிபட்டுருச்சு. இல்லக்கா, என் 2 பசங்களுக்குமே ஒன்னா ஒரே மேடையில கல்யாணம் நடக்கணுங்கிறது என்னோட கனவு. அந்த கனவு
நாளைக்கு தான் நினைவாக போகுது. அது நல்லபடியா நடக்கணும்ல. என்னோட பசங்களுக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நாளைக்கு கல்யாணத்துக்கு வரவங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு எந்த குறையும் சொல்லக்கூடாது. வரவங்கெல்லாம் வாயை திறந்தா என் பசங்களை வாழ்த்துறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக தான் எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சம்பந்தி. அதுக்காக எல்லா வேலையும் நீங்களே பார்த்து கஷ்டப்படணுமா? எங்க கிட்ட சொன்னா நாங்களும் கொஞ்சம் பாப்போம்ல. நம்ம பிள்ளைங்களுக்காக வேலை பார்க்கறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது சம்பந்தி? எனக்கு வேலை பார்க்கறது சந்தோஷமா தான் இருக்கு. என்னோட ஆசையெல்லாம் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது சீதா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பசங்களோட கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். இந்த அஸ்தமேல உனக்கு பண்ணி விடுறேன். நம்பர் கொடு. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பேசிக்கிட்டு இருக்கம்மா. என்ன பேசிட்டு இருக்க? ஏய், பே. இல்ல இவர்தான் ஒரு தடவை அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அமெரிக்காக்கா அரேனா? பே. போடாத. பை. நாளைக்கு நம்பர் கொடு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். நாளைக்கு. ஐயம்மா. இந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? அம்மா, அவ காலேஜ் படிச்சிட்டு இருக்காளாம். அதுவும் இங்க தனியா இருக்காளாம். அதான் பேசி அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் பண்றாமா. டேய், அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கட்டும்டா. முதல்ல இந்த ப்ராஜெக்ட ஒழுங்கா செய்வோம். எதுக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த நாள் வந்துடுச்சு. இன்னைக்கு நைட் நாம எப்படியாவது அபிய கடத்தியே ஆகணும். அப்படி இல்லனா அந்த இந்திக்காரன் நம்ம 2 பேரையும் கூறு போட்டு உப்பு வச்சு ஐஸ் பெட்டில அடைச்சி மீனோட மீனா துபாய்க்கு அனுப்பிடுவான். எம்மா, யாருமா வாங்குவா? உங்க அப்பா. எம்மா, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அபிய ஈஸியா கடத்திடலாம். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அதனாலதான் எனக்கு பயமாவே இருக்கு. எம்மா, நெகட்டிவா பேசாதம்மா. கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். பாத்துடா, மேக்கப் போயிடும். அப்ப நீ சாவறதுக்கு கவலைப்படல. சி, பே. சரி, பாசிட்டிவாவே பேசுறேன். பேசு, நல்ல பிளானா சொல்லு. டேய், சிம்பிள் பிளான் தான்டா. நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு நைட்டு சடங்கு முடிஞ்ச உடனே நாம யாருக்கும் தெரியாம அபிய கடத்தி மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போயிடுவோம். ஏன்? அங்கதான்டா ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்ப சரி, அப்ப சரி. டேய், விடிய காலையில ஹிந்திக்காரனை வர சொல்லி யார் கண்ணிலையும் படாம அபிய ஹிந்திக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும்டா. அப்புறம் அவன் பாடு, அந்த அபி பாடு. எம்மா, எல்லாம் ஓகே தான். ஆனா பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். இல்ல, அபிய கடத்தின உடனே நாம இந்திக்காரன் கிட்ட உடனே ஒப்படைச்சிடணுமா? ஒரு நாள் வச்சிருந்து கொஞ்சலி காப்பிஞ்சலி அபிய நாம வச்சிருந்து சஞ்சீவ் அதை கண்டுபிடிச்சு நம்ம 2 பேரையும் உப்பு கண்ண போடவா? அப்படியே வச்சணும். நாம எவ்வளவு சீக்கிரம் அபிய கடத்தி ஹிந்திக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம 2 பேரும் சேஃப் இல்ல. அபி நம்ம கையில இருந்தா நாம கண்டிப்பா சஞ்சீவ் கிட்ட மாட்டிக்குவோம். நமக்கு இப்போதைக்கு பணம் தாண்டா முக்கியம். பணம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அபி மாதிரி உனக்கு 100 பொண்ணுங்க கூட கிடைப்பாங்க. அபி மாதிரியே கிடைக்குமா? சரிமா, சரிமா. நம்மளுக்கு டப்பு தான் முக்கியம். அதுவும் சரிதான். சரிமா, அந்த இந்திக்காரனுக்கு கால் பண்ணி காலையில மண்டபத்துக்கு வர சொல்லுமா. ஆமாண்டா, பிளான் போடுற பிஸில மறந்து போயிட்டேன் பாரு. சரி இரு, இப்பவே கால் பண்ணி சொல்லிடுறேன். பண்ணு. ரிங் போகுதுடா. நான் வேணா பிடிக்கவா? சும்மா இருடா. இரு இரு. சொன்ன மாதிரி பக்காவா முடிச்சா. பக்காவா முடிச்சலாம். கியா போல். எப்படி இருக்கீங்க முதலாளி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் அபிய நீ என் கையில ஒப்படைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. முதலாளி கோபப்படாதீங்க முதலாளி. நான் அத பத்தி பேசதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு ராத்திரி அபிய கடத்தி ஒரு மூட்டையில கட்டி மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூம்ல வச்சிடுறோம். நீங்க விடிய காலையில ஒரு 4 மணிக்கு உங்க ஆளுங்களோட மண்டபத்துக்கு பின்னாடி வந்து அபிய தூக்கிட்டு போயிடுங்க. நம்பலாமா? இல்ல போன தடவை பண்ண மாதிரி சொதப்பிட மாட்டியே? இல்ல முதலாளி, கண்டிப்பா நம்புங்க. இந்த தடவை ஒரு தப்பும் நடக்காது. ஸ்கெட்ச் எல்லாம் பக்காவா போட்டு வச்சிருக்கோம். நீங்க காலையில வாங்க, அபிய தூக்கிட்டு போங்க. டிகே, நான் காலையில வந்து பாக்குறேன். சரிங்க முதலாளி. எம்மா, என்னடா? டப்பு டப்பு நிறைய கேளு. இரு. அப்புறம் முதலாளி, நாம பேசின மாதிரி அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை இன்னைக்கு நைட்டே செட்டில் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஓகே.
நான் உடனே உன் அக்கௌண்ட்ல போட்டுறேன். உன்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸையும் லொகேஷனையும் எனக்கு அனுப்பு. சரிங்க முதலாளி, நான் வச்சிடுறேன். டேய், அந்த ஹிந்திக்கார பணம் போடுறேன்னு சொல்லிட்டான்டா. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. என்னடா விக்கி பின்னாடி போயிருச்சு, அதான் முன்னாடி இழுத்து கரெக்ட் பண்ணேன். மூஞ்ச பாரு. அம்மா அண்ணே, வந்ததுல இருந்து சாப்பிடாமலே இருக்கேன, ஒரு வாய் சாப்பிடுங்க. இருக்கிற நிலைமைக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா? பெருமாளே பெருமாளே, ஏன்னா இப்படி பண்ண? பின்ன என் மச்சானோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக்கின அந்த அணுவுக்கு நாளைக்கு கல்யாணம். அவளை கொல்ற வேலையை விட்டுட்டு என்ன கொட்டிக்க சொல்றியா? அவ சாகணும், அதுவும் நாளைக்கு நைட்டே அவ சாகணும். அவ செத்தா தான் நான் சாப்பாட்லயே கை வைப்பேன். டேய் வாங்கடா மண்டபத்துக்கு போலாம். ஒரு நிமிஷம் நில்லுன. என்ன? நான் சொல்றது கேளுன. நீ இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்க. நீ நேரடியா மண்டபத்துக்கு போய் அணுவை கொன்னீனா அதனால தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை வரும். அதுக்காக என் மச்சான ஜெயிலுக்கு அனுப்பினவளை என்ன சும்மா விட சொல்றியா? கோவப்படாதன. பெருமாளே பெருமாளே, நான் விட்டுருன்னு சொல்லவே இல்ல. என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பினவள நான் எப்படி சும்மா விட சொல்லுவேன்? அவ சாகணும், கொடூரமா சாகணும். அதுக்கு நீ தான் போய் கொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லன. நீ இங்கே இருன, பசங்க மண்டபத்துக்கு போய் அவளை கொண்டுட்டு வருவாங்க. ஆமாண்ணே, அக்கா சொல்றது சரிதான். அந்த அணுவுக்கு எங்க கையில தான் சாவு. கிழிச்சிங்க. ஏற்கனவே 2 தடவை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. அண்ணன் ஜெயிலுக்கு போனதுனால ஏதோ தடுமாற்றமா இருந்தோம். இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, நீங்க சொல்லுங்கண்ணே, நாங்க செஞ்சு முடிக்கிறோம். டேய், இதுதான்டா உங்களுக்கு கடைசி சான்ஸ். இந்த தடவை நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, என் கையாலேயே உங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன். போங்க. சரிண்ணே. போங்க. வாடா. பெருமாளே பெருமாளே. यस्याम हिरण्यं विन्धेयं कामस्वं पुरुषाणघम् अश्वपूर्वां रथमध्यां हस्तिराद प्रबोधिनीं श्रियं देवीमुपग्वहे श्रीर्मा देवीर्जुषधां कां सुस्मितां हिरण्यप्राहारामार्द्रां ज्वलन्तीं दृप्तां दर्पयन्तीम् ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ. மா, சாமி. பெரிய பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. சரி. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ. அபி எங்க இருக்கான்னு தெரியலையே. ஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் பாணி பிரதாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கலி கல்மஷ நாசனாய நமஹ, ஓம் ஜட்டிலாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் விக்ன விநாசினே நமஹ, ஓம் கணபதயே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் கணக்ரீடாய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் தூமஹேதவே நமஹ, ஓம் நாகராஜ யஜ்ஞோபவீதினே நமஹ, ஓம் சைலேந்திரதனயாய நமஹ, ஓம் क्षिप्रक्षेमकराय नमः, ओम स्वयंभवे नमः, ओम स्वयं सिद्धाय नमः, श्रीमते महागणपते नमो नमः. पुकारुगो. महागणपते नमः. सकलाराधनै सुवर्चितं परिमलपत्र पुष्पाणिं समर्पयामि. இந்த காளி பயல ஏமாத்தி எப்படி பென்டிரைவ் எடுக்கிறதுன்னு தெரியலையே. அந்த பென்டிரைவ் எங்க வச்சிருப்பான்? இந்த பென்டிரைவ் என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். என்ன ஏதோ இடிக்குது?
இதுவா இது வேற. ஓம் வருணாய நமஹ. ஓம் பிரதீட்சயே நமஹ. கங்காரு குட்டியை தூக்கிட்டு சுத்துற மாதிரி பென்டிரைவ பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறானே. இருடா, அந்த பென்டிரைவ நான் எடுத்து இந்த சிந்தாமணி யாருன்னு காட்டுறேன். இது எப்படி எடுக்கிறது? ஐடியா. காலி பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி கையை விட்டு அந்த பென்டிரைவ் எடுத்துட வேண்டியதுதான். களி, ஐஸ்கிரீம் வண்டி வெளியில போகுது. நான் பர்ஸ் எடுத்துட்டு வரல. காசு இருந்தா கூட. எருமக்கடா வயசாகுது, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. வெக்கமல்ல உனக்கு? எதுக்கு வெக்கப்படணும்? காசு கொடு. என்ன பண்ற இரு. ஐயோ, பென்டிரைவ் எடுக்க தான் கையை விட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டானோ. காசு வேணா கேட்டு வாங்கிக்கோ, ஆனா பாக்கெட்ல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. கேடு. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. ஓம் சங்கபாலாய நமஹ. இந்தா. புருஷனுக்கு தெரியாம பாக்கெட்ல இருந்து இப்படிதான் காசா எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருந்தா புருஷன் எப்படி ஓடாம இருப்பான்? சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல. என்னையாடா திட்டுற? உனக்கே தெரியாம அந்த பென்டிரைவை எடுத்து இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஓம் அபாம்பதயே நமஹ. ஓம் தீர்த்தராஜாய நமஹ. ஓம் பத்மாய நமஹ. ஓம் மகாபத்மாய நமஹ. ஓம் ஸ்வேதவர்ண பிரியாய நமஹ. ஓம் சுத்வாகாய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஸ்ரீ வருணம் பூஜயாமி. உங்க 2 பேருக்கும் நாளைக்கு நடக்க போற திருமணமானது ஊருக்கானது. ஆனா இன்னைக்கு இப்போ நடக்க போற சடங்கு உங்களுக்கானது. சாஸ்திரப்படி இத காந்தர்வ விவாகம் சொல்லுவா. இந்த சடங்கு முடியும் போது பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஒருத்தர் ஏத்துக்கிட்டு மனசளவுல கணவன் மனைவி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ 2 பேரும் பூமாலை மாத்தி ஒட்டு வச்சு இந்த ஜென்மத்துல நீதான் என் கணவன், நீதான் என் மனைவி, நமக்குள்ள எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் துணையா இருப்பேன். உன்னை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு அரிசியில உங்க பேர் எழுதி ஒருத்தருக்கு உறுதிமொழி எடுத்துக்கணும். டெய்லர், ஏன் டல்லா இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரியும், அனுக்கும் சந்தோஷ்க்கும் நடக்கிற மாதிரி நமக்கும் சடங்கு நடக்கணும், நீயும் உறுதிமொழி எடுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லை. அதனால தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்றது சரிதான் சஞ்சீவ். நம்ம 2 பேருக்கும் இந்த சடங்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா நாம எப்படி இந்த சடங்கை பண்ணிக்க முடியும்? முடியும்.